திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றி 5ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை வந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர் துதியும் திருக்கதவும் திறத்தல் என்கிற பாடல்களை எல்லாம் பாடி நிகழ்ச்சியை முறையாக துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர் துதியும் திருக்கதவும் திறத்தல் பாடலும் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஐயா ராஜாயா வாங்க எடுத்துக்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாயனம். நால்வர் துதி. பூழியர்கோன் எப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி. 12 திருமுறை அருளிய அருளாளர்கள் போற்றி போற்றி போற்றி. திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனார் செம்பதும் சேவடி போற்றி, கருவூர் தேவர் கழலினை போற்றி, பூந்துருத்தி நம்பி காடல் நம்பி கடல் போற்றி, கண்டத்தினார் காலடி போற்றி, கடல் போற்றி, திருவாலி அமுதனார் திருவடி போற்றி, புருஷோத்தன் நம்பி பூங்கழல் போற்றி, சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி, திருவாலவாயுடையார் நிழற்றாள் போற்றி, காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர்கோன் அருங்கடல் போற்றி, பேரமா பெருமன் சேவடி போற்றி, நக்கீர தேவர் நற்றாள் போற்றி, கல்லாட தேவர் கழலடி போற்றி, கபில தேவநாயனார் கழலினை போற்றி, பரணதேவநாயனார் பொற்றாள் போற்றி, இளம்பெருமானடிகள் இணைத்தாள் போற்றி, வாடிகள் ஆறுகள் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தாள் போற்றி, நம்பியாண்டா நம்பி நற்றாள் போற்றி, செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும், சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியன் கண் இரண்டும் எனவும் புவனம் உய்ய, கடுவுண்டவரருளும் உலகம் எல்லாம் என்றால் தான் திருவருளும் எனவும் கூடி, திருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைய வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருக்கதவம் திறப்பதற்கு லலிதாமா பாடுங்கம்மா. திருக்கதவம் திறக்கிறதுக்கு திலகவதி அம்மா திருப்பள்ளி எழுச்சி. அம்மா பாடின பிறகு தானங்களா ஐயா நான் பாடணும்? ஐயா லலிதம்மாவே யார கூப்பிட்டீங்க ஐயா? பாடுங்கம்மா திருக்கதவம் திறக்கிறதுக்கு. சரிங்க ஐயா. என்னையா லலிதம்மாவையான்னு கேட்டேங்க, வேற ஒண்ணு. லலிதாமா. அடுத்தது திலகவதி அம்மா திருப்பள்ளி. லலிதம்மா பாடுங்க, கூப்பிடுறாரு பாருங்க. ஐயா திருப்பள்ளி எழுச்சிங்களா?
திருக்கதவம் திறப்பது. பாடுறேன். நமச்சிவாய. பெருமான் பேரானந்தத்து. இதோ. ஐயா அடுத்தவங்க பாட சொல்ல ஐயா. சிவாய நமங்க ஐயா. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் ஒற்று பின்னை நீ அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கள் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமாலறியா திருப்புயங்கள் திருத்தாள் சென்று சேர்வோமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பேச்சு பாட்டுங்களா ஐயா. அது பழ சுவையன அமோதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவனவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மது வளர்பொழில் திரு உத்தர கோசமங்கையுள்ளாய் திருப்பெரும் துறை மன்னா எது எமை பணி கொளும் மரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநெறிய தமிழோசையில இன்றைக்கு 200வது நாள் 2வது சதம். சாம்பு சரியா இருக்காங்களா? வரலையா? வரல, இன்னும் வரல. மாட்டு பொங்கல் அன்னைக்கு தொடங்கணும். இன்னைக்கு கரெக்டா கணக்கு பண்ணா இன்னைக்கு 200வது நாள். இன்னைக்கு வாழ்க வாழ்க. 5ஆம் திருமுறையில 59வது பதிகம் திருமாற்பேர் திருக்குறுந்தொகை பகற்பன் 4 நாழிகை 10:12 மணி 9:36 10:48 இந்தோள ராகத்திலே பாடக்கூடியது. இது இத்தலம் தொண்டை நாட்டிலே 11வது தலமாக காஞ்சிபுரம் அரக்கோணம் பாதையிலே உள்ளது. இங்கே உள்ள பெருமான் பால்வண்ணநாதர், அம்பாள் கருணாம்பிகை. இதற்கான பெரிய புராண பாடல் திருநாவுக்கரசர் 327. அந்நகரில் அவ்வண்ணம் அமர்ந்துரையும். திருச்சிற்றம்பலம். பெரிய புராண பாடல் 327. அந்நகரில் அவ்வண்ணம் அமர்ந்துரையும் நாளின் கண் மண்ணு திரு மார்பேறு வந்தணைந்து தமிழ் பாடி சென்னிமிசை மதிப்புனைவார் பதிபலவும் சென்றிரஞ்சி துண்ணினார் காஞ்சியினை தொடர்ந்த பெருங்காதலினால் மண்ணு திருமார்பேறு அணைந்து தமிழ் பாடி என்று சொல்லி பாடிய பாடல். ஒரு மாற்றின் படை வேண்டில் நற்பூம்புனல் வருமாற்றின் மலர் கொண்டு வழிபடும் கருமாற்கு என் அருள் செய்தவன் காண்தகு திருமாற்பேறு தொழ வினை தேயுமே. அங்க பெருமானை மலர் கொண்டு வழிபடுதல், வரும் ஆற்றின் பூம்புனல் பூவும் நீரும் கொண்டு வழிபடுதல், போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்ற வழியில அமைந்த பாடல். வாழ அடுத்து 2வது பாட்டு ஆலத்தா நிழலில். லலிதா அம்மா வாங்க.
ஆலந்தார் நிழலில் அறம் நால்வர்க்கு கோலந்தாள் உரை செய்தவன் குற்றமில் மாலுக்காரருள் செய்தவன் மாட்பேரரு ஏலந்தான் தொழுவார்க்கு இடரில்லையே ஏலந்தான் தொழுவார்க்கு இடரில்லையே. நமச்சிவாய ஐயா. பெருமானை ஏலத்தால் தொழுதல் என்பது அன்பால் தொழுதல்னு பொருள் சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. துணிவண்ண சுடராழி. நடராஜ ஐயா வாங்க. ஐயா சிவாய நம்ம ஐயா. திருச்சிற்றம்பலம். பாலசுந்தரையா சிவாய நம்ம ஐயா. பக்கத்துல இருக்காங்க. துணிவண்ண சுடராழி கொள்வான் எண்ணி அணிவண்ணத்து அலர் கொண்டு அடி அச்சித்த மணிவண்ணக் கருள் செய்தவன் மார்பேறு பணிவண்ணத்தவர்க்கு இல்லையாம் பாவமே பணிவண்ணத்தவர்க்கு இல்லையாம் பாவமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பணிவண்ணர் என்பது பெருமானுக்கு பணி செய்தல். காலையில இருந்து என்ன பணி? பெருமானுக்குரிய பணி. நிலை பெருமான் எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை குறைந்தேத்தி புகந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சயசய போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடயம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றும் மலரான் இல்லை. இது அவருக்கு யார் கற்றுக் கொடுத்தோ அவங்க அக்கா தலைவதியார் கற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லுவார். வாழ்க வாழ்க. அந்த மாதிரி பணி. அப்புறம் பிள்ளைகள் இருக்காங்களா? பேர பிள்ளைகள் இருக்காங்களா? தர்ஷன் பாடுமா. திருச்சிற்றம்பலம். தீதவை செய்து ஐயா ஒரு நிமிஷம். திருச்சிற்றம்பலம். தீதவை செய்து தீவினை வீராதே காதல் செய்து கருத்தில் நின்றண்ணன் மாதவர் பையில் மார்வெறி கை தோழ பொதுமின் வினை யாயின போகுமே பொதுமின் வினை யாயின போகுமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. அவருக்கா தர்ஷன் இருக்காரா? ஐயா அவன் இல்லன்னு நினைக்கிறேன். இன்னும் வரலையா? வந்தாருன்னு சொல்லுங்க. சரி வாழ்க வாழ்க. நடராஜ ஐயா படிங்க. அடுத்தது கணபதி ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். அஞ்சாவது பாட்டியா? வார்கொள் மின் மூலை மங்கையோர் பங்கினன் வார்கொள் மின் மூலை மங்கையோர் பங்கினன் வார்குள் நன்முரசம் மறையவ் வரை வார்குள் பைம்பொழில் மார்பேறு கை தொழ வார்குள் பைம்பொழில் மார்பேறு கை தொழு வார்கள் மன்னுவர் பொன்னுலகத்திலே வார்குள் பைம்பொழில் மார்பேறு கை தொழுவார்கள் மன்னுவர் பொன்னுலகத்திலே. நன்றிங்க. மாற்பேறு கை தொழுவார்கள் அப்படிதான் சொல்லு. என்ன அது இசைக்காக மாற்பேறு வார்கள்னு தனித்தனியா வருது. அதனால இந்த இசை அளபடைக்காக. அதனால யார் பெருமானை கைதொழுகளோ அவர்கள் பொன்னுலகம் சேர்வார்கள் என்ற பாட்டு. வாழ்க வாழ்க.
பண்டை வல்வினை. சிவாதி சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு நன்றி. அடியார் பெருமக்கள் பாத பூஜையாம் சமர்த்தாமி. அடியார் பெருமக்கள் மந்தன சந்தன பத்த புஷ்பாஞ்சலி சமர்த்தாமி. அடியார் பெருமக்கள் திரௌபதீபம் ஆக்கிறாமி. திரௌபதீப நீராஞ்சலம் சமர்த்தாமி. பண்டைய பண்டை திருச்சிரம பண்டை வல்வினை பற்றருக்கும் வகை ஒன்று சொல்லுவன் கேண்மீன் மொழிகளில் வண்டு சேர்பொழில் சூழ்திருமார் பேரே கண்டே கைதழ தீரும் கவலையே தேன்மீன் மொழிகளில் வண்டு சேர்பொழில் சூழ்திருமார் பேரே கண்டே கைதழ கண்டே கைதழ கண்டே கைதழ தீரும் வல்வினையே தீரும் வல்வினையே. சிவாஜி சிற்றம்பலம். நன்றி ஐயா. கவலையேன்னு இருக்கு. கண்டு கைதொழ தீரும் கவலையேன்னு இருக்கு இந்த பாட்டுல. சரிங்களா? வாழ்க வாழ்க. பெருமானை கண்டு வழிபட்டால் நம்முடைய கவலை தீரும் என்று பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து எட்டாவது பாட்டு, ஏழாவது பாட்டு. அடுத்து கிரண் பாடுறீங்களா? வர்தியமால் காய்கர் மழுவலவான். கிரண் வரீங்களா? அடுத்தது படிக்கிறீங்களா? பட்டமால் படிக்குமா? ஐயா கிரண் பாடலைங்களா? பாடல, நீங்க படிங்க. அவரு ஐயா ஐயா நான் இங்கதான் இருக்கேன், சொல்லுங்க. கிரண் பாடிட்டாரு, தர்ஷன் பாடணும். ஆமாங்க ஐயா, அவன் இன்னைக்கு வரல போல. சரி 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 ரைட். பண்டை வல்வினை தானங்க ஐயா? ஐயா அம்மா அந்த பாடல் தாங்கம்மா திருச்சிட்டோம். சரிங்க ஐயா, சரிங்கம்மா. சரிங்க. மழுவலான் திருநாமம் மகிழ்ந்துரைத்து தழுவலார்களுக்கு அன்பு செய்தின்பொடும் வழுவிலான் வருள் செய்தவன்மார் பேரு தொழுவலார் தமக்கில்லை துயரமே. மழுவலான் திருநாமம் மகிழ்ந்துரைத்து தழுவலார்களுக்கு அன்பு செய்து அன்பொடும் வழுவிலார் அருள் செய்தவன் மார்பேறு தொழுவலார் தமக்கில்லை துயரமே. சிவாய நம. அந்த பாட்டு மழுவலான் திருநாமம் மகிழ்ந்து உரைத்து அழவலார்னு இருக்கு. அழவலார் அது பாட்டு. பெருமானுடைய நினைத்து அவனுடைய திருநாமம் சொல்லி அதான் பிழையா இரண்டாவது முறையும் பாடினையா, ரெண்டாவது முறையும் பிழையா பாடிட்டேங்கய்யா. நன்றிங்கய்யா. இல்ல அது மேல மழுன்னு இருக்கு, கீழே தழுவலார்னு பாடினீங்க நீங்க. நானும் கவனிச்சேன். ஆனா எங்களுக்கு எல்லாம் கூட போய் பெருமானை தழுவி வழிபடுறது ஆசை. ஆனா இப்ப இருக்க கூட விடமாட்டாங்க அதெல்லாம். இல்ல அதுக்கு இது இல்லை, அதுக்கு நமக்கு அதுக்கான கொடுக்குறோம் இல்ல, பெருமானை தழுவ முடியாது. ஆனால் பாட்டு மகிழ்ந்து உரைத்து அழவலார்க்கு பெருமானை நினைத்து அழுதல்.
அழுது அடி அடைந்த அன்பர் என்ற வகையிலே அழவாளார்க்கு அன்பு செய்து இன்போடும் வழுவிலார் அருள் பெருமானவன் அவன் பெருமானை நோக்கி எழுதால் அவன் மேல் அன்பும் செய்வான் இன்பும் செய்வான். அன்பு என்பது சிவம், இன்பு என்பது சக்தி. வாழ்க வாழ்க. சிவசக்தி என்பதை அன்பும் இன்புமாக காட்டுகிறார். வாழ்க வாழ்க. நன்றி. முன்ன அதே அந்த இசை ஆல்பட்ல அப்படி முன்ன பிற அப்படி சொற்கள் வர தப்புன்னு சொல்லக்கூடாது. அது பொருள் தழுவலான்னு கொள்ளலாம் அந்த இடத்துல. என்ன அப்படி கொண்டாலும் தப்பு இல்லை. ஆனா தழுவத்துக்கான சூழ்நிலை இப்ப நம்ம இல்லை. பெருமாள் கிட்டே உள்ளே சாக மாட்டாங்க நம்மளெல்லாம். அதனால போய் தழுவ முடியாது இல்லையா? அந்த காலத்துல தழுவிதான வழிபட்டார். என்ன இவரு காமாட்சி அம்மா வந்து ஏகாம்பரத்தை தழுவிதான் வழிபட்டார். எள்களின்றி இமையவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமைநங்கை வழிபடச் சென்று நின்றவா வெள்ளம் காட்டி விரட்டிட அஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பன் தான் அவன். அப்படி தழுவி வெளிப்பட்டவன் தான் அவன். ஆனா அதுக்கான வாய்ப்பு இப்ப நம்ம கொடுக்கறதே இல்லை. அவங்க வைதிக சமயத்தார் உள்ள போது நம்மளோட கோயில் உள்ள சேர்க்கறது இல்லை. என்ன பண்றது? எல்லாம் சிவன் செயல். வாழ்க வாழ்க. முன்னவன் உலகுக்கு முழுமணி. அடியேன் படிக்கிறீங்க பாருங்க. முன்னவன் உலகுக்கு முழுமணி பொன்னவன் திகழ்முத்தோடு போகமாம் மன்னவன் திருமார்பேறு கைதொழும் அன்னவர் எமை ஆள் உடையார்களே. அன்னவர் எமை ஆள் உடையார்களே. முன்னவன் உலகுக்கு முழுமணி என்றால் யார் யார் எப்படி விரும்பார்களோ அப்படி தொழ வேண்டும். அதுக்கான சூழலை உருவாக்க வேண்டும். அந்த சூழல் இல்லை. அதனால நாம் தூரம் இருந்து கைதொழில் தான் நம்முடைய வேலை. அதனால கைதொழும் அன்னவர் எம்மை ஆளுடையார்களே. பெருமானை நினைத்து மனதாலே தழுவதாக நினைத்து கையாலே தொழுதால் பெருமான் நமக்கு அருள் செய்வான். வாழ்க வாழ்க. வேடனாய் விசயனுடன். அடியன் பறையன் வேடனாய் விசயனாரோடும் எய்து வெங்காடு நீடுகந்து ஆடிய கண்ணுதனா மாடம் நீடு உயிரும் திரு மாற்று பேரு பாடுவார் பெறுவார் பரலோகமே. பாடுவார் பெறுவார் பரலோகமே. திருமாற்பேற்று பெருமானை பாடினார் பரலோகம் பெறலாம் என்கிறார். வாழ்க வாழ்க. கருத்தனாய் கைலாய மலைதனை. முனுசாமி ஐயா வாங்க. பெருமக்களையும் 10 கருத்தனாய் கவிராய மலதனை கருக்கினால் எடுத்தானே தகரவே பருத்தியார் அருள் செய்தவன் பேரு அருத்தியார் தொழுவார்க்கில்லை அல்லலே. அருத்தியார் தொழுவார்க்கு இல்லை அல்லலே. உங்களுடைய இணைய நிலச்சாவில ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? பாட்டு வந்து விட்டு விட்டு கேக்குது. முழுசார பதிவாகல. சரிங்களா? அதனால நானே ஒரு முறை படிச்சிடறேன். கருத்தனாய் கையிலாய மலைதனை தருக்கினான் எடுத்தானை தகரவே வருத்தினாய் அருள் செய்தவன் மாற்பேறு அருத்தியால் தொழுவார்க்கு இல்லை அல்லலே. அருத்தியால் தொழுவார்க்கு இல்லை அல்லலே. பெருமானை விருப்பத்தோடு தொழுதால் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லல் இல்லை என்று நாவுக்கரசர் கூறுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்த பதிகமும் திருமாற்பேற்று பதிகம் தான். 5ஆம் திருமுறையிலே 60வது பதிகம். திருக்குறுந்தொகை பகற்பெண் 4ஆக நாழிகை 10 to 12
மணி 9:36 10:48 இந்தோள ராகத்திலே பாடக்கூடியது. இது தொண்டை நாட்டினுடைய 11வது தலமாக அரக்கோணம் காஞ்சிபுரம் பாதையில உள்ளது. இங்க இருக்கிற பெருமான் மால்வணங்கீசர் என்றும் அம்பை கருணாம்பிகை. இதற்கான பெரிய புராண பாடல் 327. அந்நகர் அந்நகரில் அவ்வண்ணம் அமர்ந்து உறையும் நாளின் கண் மண்ணு திருமார்பேறு வந்தணைந்து தமிழ் பாடி சென்னிமிசை மதிபுனைவார் பதிபலவும் சென்று இறைஞ்சி துண்ணினார் காஞ்சியினை தொடர்ந்து பெருங்காதலினால். காஞ்சிபுரத்திலிருந்து இங்கே திருமார்பேற்றுக்கு வந்து வழிபாடு செய்து திருமார்பேறு வந்து அணைந்து தமிழ் பாடினார் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி அஞ்செழுத்தும் உணர்வார்கட்கு பேதமின்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர் மாற்பேரரே. பேதமின்றி அவரவர் உள்ளத்தே மாது தாமும் மகிழ்வர் மாற்பேரரே. எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் படிச்சுக்கிறேன்னு ஆணவத்தோடு தெரிதல் ஒரு பக்கம் இல்லையா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதா அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம். ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் எப்படி இப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் அஞ்செழுத்து ஓதினால், அப்படி அஞ்செழுத்து ஓதுறதுல இவன் வசந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் நல்லவன், இவன் கெட்டவன் என்ற எண்ணம் இல்லாமல் அவன் ஓதுகிற அஞ்செழுத்துக்காக பெருமான் என்ன பண்ணுவான், அவனுடைய உள்ளத்திலே புகுந்து மகிழ்ச்சி அடைவான். மாதும் தாமும் மகிழ்வர் மாற்பேரே. பெருமான் அம்மையப்பராக இருந்து மகிழ்ந்து நம்மையும் மகிழ்விப்பான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அச்சமில்லை நெஞ்சமே. கோபால் சரிதா வாங்க. சிற்றம்பலம். அஞ்சமில்லை நெஞ்சேயரன் நாமங்கள் நெஞ்சலுந்தேனே நெஞ்சலும் நினையான் வினை பேயரு கஞ்ச மாவிட முண்ட கண்டாவென வைஞ்ச மாநிதியாவர் மார்பேரரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருமார்பேற்று பெருமானை வச்ச மாநிதி என்றார். வைத்த மாநிதி என்றது இந்த ப்ராவிடன்ட் ஃபண்டுன்னு சொல்றது இல்லையா, எய்ப்பினில் வைப்பாகிய பிஎஃப் பணம், அது மச்ச மாநிதின்னு பேரு. ஏன்னா அவன் நஞ்சை உண்டு அமுதத்தை தந்த பெருமான், அதனாலே அவன் தான் நமக்கு பெரிய நிதியாக இருந்து நம்மை காப்பாற்றுவான் என்ற வகையிலே அமைந்த பாடல். சாத்திரம் பல பேசும் தழக்கர்கள். சிவசெல்வி அம்மா வாங்க. சிவசெல்வி இருக்கீங்களா? சித்ரா சித்ரா வாங்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சாத்திரம் பல பேசும் சழக்கரர்களா, சாத்திரம் பல பேசும் சலக்கர்கள் கோத்திரம் முங்குலம் முங்கொண்டன் செய்வீர் பாத்திரம் சிவமென்று பணிதிரேல் மாத்திரைக்குள் அருளுமார் பேரரே. மாத்திரைக்குள் அருளுமார் பேரரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சாத்திரம் பல பேசும் சழக்கர்கள். சழக்கர்னா என்ன அர்த்தம்? அறிவில்லாதவன் அர்த்தம். கோத்திரம் குலமும் கொண்டு என் செய்வீர். கோயில் போய் நின்னா உடனே உங்க கோத்திரம்டான்னு கேட்பான். முதல் எடுத்த உடனே எதுக்கு கோத்திரம் கேட்கிற, தெரிஞ்சு என்ன பண்ண போற, சாமிக்கு தெரியாதா நான் என்ன கோத்திரம்னு? நான் சொல்லி நீ சொல்லி அவர் தெரிஞ்சுப்பார. எதுக்கு கோத்திரம் கேட்கணும்? கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர். பாத்திரம் சிவம் என்று பணிதிரேல். பெருமானை
சிவம் சிறப்பும் வனப்புமாக அம்மையப்பனாக சிவசக்தியாக தொழ வேண்டும். அப்படி தொழுவதற்கு உதவி செய்கிற 5 எழுத்து இருக்கிற போது அந்த 5 எழுத்தை விட்டுட்டு நான் ஏதோ மந்திரம் சொல்றேன்னு எனக்கு கோத்திரம் சொல்லுன்னு சொன்னா அது என்ன வாரியான வழிபாடு? சாதி குலம் பார்க்கிற வழிபாடு. அதுதான் மணிவாசகர் சொன்னார், சாதி குலம் பிறப்பு என்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலின் ஆயேனை. அவர் அது ஆதமிலின்னு சொன்னார், இவர் இங்க சழக்கர்னு சொன்னார். கோயில்ல போய் நான் சாமி கிட்ட கோத்திரம் கொண்டு ஐயா நான் சிவகோத்திரம் ஐயா நான் அந்த கோத்திரையா இந்த கோத்திரையா எதுக்கு சொல்ற? தன் மனிதனை பாகுபாடுபடுத்துவதற்காகவா? உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதற்காகவா? தேவையில்லைன்னு அப்பர் சாமி சொல்றார். நம்ம சொல்ல 1000 ஆண்டுக்கு முன்னாடி. சாத்திரம் பல பேசும் சழக்கர்கள் கோத்திரம் குலமும் எல்லாரும் சமம். திருநீலகண்ட குயவனார் முதல் திருநீலகண்ட பணனார் வரை அனைவரும் சமம். இதுல உசத்தி தாழ்த்தி எதுவும் கிடையாது. அவரவர் தொழிலுக்கு ஏற்றவாறு அவருடைய குலம் அமைய வேண்டும். இப்ப பிறப்பினால குலத்தை வச்சு அதுக்கு ஒரு பர்த் சர்டிபிகேட் ஒண்ணு கொடுத்து அதுக்கு அது இல்ல பாடுபட்டு ஜாதி கணக்கெடுப்புலாம் எடுக்கணுமா வானாமான்னு போராட்டம் பண்ணி வானான்னு ஒருத்தர் சொல்லி வேணும்னு ஒருத்தர் சொல்லி 1008 போராட்டம் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்றார் அப்பர் பெருமான். அதேதான் மாணிக்கவாசகம் சொல்றார். இதுதான் நம்முடைய உயர்ந்த சைவம். இதை விட்டுட்டு வேற சமயத்தை பயன்படுத்துறதுனால இந்த வைதிக சமயத்தினால இந்த சனாதன தர்மம் படுத்துற பாடு. அதுக்கு மேல பேசின அரசியல் வேண்டாம் சொல்லி பாத்திரம் சிவம் என்று பதினேழ் கோத்திரம் குலம் மாத்திரம் பல பேசும் சழக்கர்கள் கோத்திரம் குலமும் கொண்டு என் செய்வீர் பாத்திரம் சிவம் என்று பணிதீரேல் மாத்திரைக்குள்ளருளும் மாற்பேரரே. நம்ம சாப்பிட மருந்து மாத்திரையில் அருள் செய்வார் என்று வேற. இங்க மாத்திரை என்பது ஒரு நொடியில அருள் செய்வார். பெருமான் உடனே அருள் செய்வார். வெறும் சிவம் என்று சொல் போதும். கோயில்ல போய் அர்ச்சனை பண்ண சாமி பேர்லயே பண்ணு. வான்மகிழ் விழா உலக நலமா உலக நலமாறணும் சொல்லு. என்னுடைய குலத்திலேயே கோத்திரம் சொல்லி என்னுடைய பேரை சொல்லி என் புள்ள பேரையும் பேரன் பேரு என் தாத்தா பேரு பாட்டி பேர்லாம் சொல்லி அதெல்லாம் அவருக்கு தெரியாதானே? அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி அவர்கிட்ட போய் என் பேரெல்லாம் சொல்ல வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நாவுக்கரசர் வாழ்க வாழ்க. அடுத்து இருந்து சொல்லுவன் கேள்வின் ஏழைகா. திருமால் பேர்ல இந்த பதிவை எழுதி வச்சிருப்பாங்களா ஐயா? திருமால் பூர்ல இந்த பதிவை எழுதி வச்சிருப்பாங்க. மாத்திரைக்குள் அருளும் மாப்பேரரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையா சொல்லுவாங்க. அது சொன்னாங்கன்னா மாத்திரைக்குள் தேவை. நினைத்த மாத்திரத்திலேயே ஒரு மாத்திரை முடிவதற்குள்ளாகவே நமக்கு அருள் செய்யக்கூடிய இறைவன். கணக்கு நொடி அளவுல. ஆமா சிவ சிவ. அந்த பாட்டை எழுதி வச்சுட்டு சாமி கிட்ட போய் அர்ச்சனை கொண்டு போனா அவங்க கோத்திரடான்னு கேள்வி கேட்பாங்க. சிவபெருமானே அற்புதம் அற்புதங்க ஐயா. ஆமா ஆமா அதுதான் வைதிக சமயம். புரியுதா உங்களுக்கு? நம்ம இதெல்லாம் சொன்னோம்னா இது நம்ம அரசியல் பேசுறோம்னு நினைப்பாங்க சில பேர். ஒண்ணும் இல்லைங்க ஐயா. கீழே இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நைவேத்தியம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். அதுக்காக கோயிலை விட்டு வெளியே அனுப்பின வரலாறு என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. நீ ஏன் அந்த ஜாதியில இருந்து வாங்கிட்டு வந்து நைவேத்தியம் பண்ண அப்படின்னு கேட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணி நீ இதுக்கு இப்படியே போனீங்கன்னா எல்லாரையும் உள்ள விட்டுருவே அப்படின்னாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரக் ஆகி எல்லாருக்கும் தேவாரம் சொல்லி கொடுத்தேன், எல்லாருக்கும் யோகா சொல்லி கொடுத்தேன். அப்படியே போச்சுன்னா அவன் கோயிலுக்கு தப்பு. அந்த கோயிலுக்குள்ள கருவறையில ஏன்னா ஒரு ஓட்டை வந்துச்சுன்னா ரிப்பேர் பண்ண போறேன். அதான் 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 இப்படிலாம் எதிர்ப்பாங்க. அந்த போய் அங்க இருந்து நைவேத்தியத்தை உள்ள வைக்கிறிய நீ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் காரணம் காமிச்சு அந்த கோயிலை விட்டு நீக்கின வரலாறு இருக்கு. சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம். அதுவும் நன்மைக்கு தானே. நீ பல பேர் திருமுறை பாடவும் படிக்கவும் இந்த நிகழ்ச்சி நடத்தவும் அப்படியே இந்த நிகழ்ச்சி எல்லாம் வந்திருக்காது. இந்த படம் பண்ணிக்க முடியாதுல்ல. கண்டிப்பா 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 எல்லாம் நன்மைக்கு. எல்லாம் நன்மைக்கு. நன்றி நன்றி நன்றி. அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர் அவரவர் வினை வாழவும். நன்றிங்க நன்றிங்க. இருந்து சொல்லுவன் கேண்மின் ஏழைகள். நீங்களே படிங்க. வாழப்பாடி சித்ரா வாங்க. திருச்சிற்றம்பலங்க. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. இருந்து சொல்லுவன் கேண்மின்கள் ஏழைகால் அருந்தவன் தரும் அஞ்செழு தோதினான் பொருந்து நோய் பிணி போக துறப்பதோர்
மருந்துமாகுவர் மண்ணுமார் பேரரே. இருந்து சொல்லுவன் கேண்மின்கள் ஏழைகாள் அருந்தவம் தரும் அஞ்செழுத்தோதினாள் பொருந்து நோய்பிணி போக துறப்பதோர் மருந்துமாகுவர் மண்ணுமார் பேரரே. நன்றிங்கய்யா. ஓதுகிற அஞ்செழுத்தே மருந்தாக மாறி நம்முடைய நோய் பிணியை தீர்க்கும். நோய்னு வேற சொல்றார், பிணின்னு வேற சொல்றார். நோய் என்பது உடலை பற்றியது, பிணி என்பது உயிரை பற்றியது. உடல் நோயும் போகும், உயிர் பிணியும் போகும் அஞ்செழுத்து ஓதினார். அதுக்கு பெருமானே மருந்தாக இருந்து அருள் செய்வான். ஆனா அவன் தான் நமக்கு வைத்தியநாதன். வாழ்க வாழ்க. வைத்தியநாதன்னே பாடியிருப்பார். நம்ம சிவஞான சித்தியார்ல ஒரு பாட்டு வரும், வைத்தியநாதன்ற பேர்லயே ஒரு பாட்டு வரும். அவன் வைத்தியநாதனாக இருந்து நமக்கு மருந்தாக இருந்து அருள் செய்வான். எப்போ நாம் அஞ்செழுத்து ஓதினார். அதனால வேற எதுவும் செய்வானா, அஞ்செழுத்து சொன்னா போதும் என்ற வகையில நம்முடைய அதனால்தான் பாத்திரம் சிவம் என்று பணிதேறியல் எழுதினார். அந்த அஞ்செழுத்தினுடைய ஒரு பகுதியாகிய சிவம் சிறப்பும் வனப்பும். அதனால திருநாமமாகிய இறைவனுடைய திருநாமமாகிய அஞ்செழுத்தை ஓதினால் அவன் நம்முடைய உடல் நோயையும் தீர்ப்பான், உயிர் பிணியையும் தீர்ப்பான். வாழ்க வாழ்க வாழ்க. சாற்றி சொல்லுவன் கேண்மின் தரணி. சதானந்தன் ஐயா வாங்க. சிற்றம்பலம். சாற்றி சொல்லுமின் கேண்மின் தரணியேர் ஏத்தின் மேல் வருவான் கழல் ஏத்தினால் கூற்றை நீக்கி குறைவறுத்து ஆள்வதோ கூற்றை நீக்கி குறைவறுத்து ஆழ்வதோ மாற்றிலா செம்பொன் ஆவர் மால் பேரரே. மாற்றிலா செம்பொன்னாவர் மாட்பேரரே. திருச்சிற்றம்பலம். பெருமான் எப்படி வருவான்? ஏற்றின் மேல் எருதாகிய அறத்தின் வடிவமாகிய எருதின் மேலே வருவான். வருகிற போது நாம் அவனை வணங்கினால் அவன் என்ன பண்ணுவான்? கூற்றை நீக்கி குறை வருப்பான். அவனை யம தர்மராஜன் தான். இந்த 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 இவன் என்ன பண்ணுவான்? அந்த யமரவிராசனை அடியாருக்காக எட்டி உதைப்பான் என்ற வகையில அமைந்த பாடல். மாற்றி செம்பொன்னாக்குவன். நாம இந்த உடம்பையே கோயிலாக்கி கொள்வான். மாற்றி செம்பொன்னாக்குதல் பொன்புலால் யாக்கை புரை கரிய பொன்னெடும் கோயிலா புகச் செய்கிற மாண்பு எதனால் அமையும்? அந்த எழுத்தாலே அமையும் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. இருந்து சொல்லுவன் அடுத்து ஈட்டும் மாநிதி. சரஸ்வதி அம்மா வாங்க. 6வது பாட்டு. ஈட்டுமாநிதி சால விளக்கிலும் ஈட்டுமாநிதி சால விளக்கிலும் வீடும் காலன் விதைய அழைக்கிலும் காட்டின் மானட மாடுவாய் காணவெனில் காட்டின் மானட மாடுவாய் காவெனில் வாட்டம் தீர்க்கவும் வல்லர் மார்பேரே. வாட்டம் தீர்க்கவும் வல்லர் மார்பேரே. காட்டில் மானடம் ஆடுவாய் காயனில் வாட்டம் தீர்க்கவும் வல்லர் மார்பேரே. பெருமானே, உன்னை தவிர எனக்கு வேற கதி இல்லை, நீதான் என்னை காப்பாற்றணும்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? நம்முடைய வாட்டத்தை தீர்ப்பான் என்று சொல்கிறார் அப்பர் பெருமான். நம்புற நடராஜா. வாழ்க வாழ்க. ஐயனே அரணே. உமா அம்மா வாங்க. உமா. ஐயனே அரணே என்று அரக்கினாள் எல்லாம் உலகத்தக தேனுத
செய்ய பாதம் இரண்டு நினையவே வையம் ஆளவும் வைப்பர் மாத்தேரரே. செய்ய பாதம் இரண்டும் நினையவே வைய ஆளவும் வைப்பர் மாத்தேரரே. செய்ய பாதம் இரண்டும் நினையவே, அவனுடைய பாதம் இரண்டு பாதம், ஒண்ணு சக்தி, ஒண்ணு சிவம், ஒண்ணு பரஞானம், இன்னொன்னு அபரஞானம். அதை நினைத்தால் வையத்தை ஆளலாம் என்கிறார். வாழ்க வாழ்க. உந்தி சென்று செல்வமமாக செல்வம். உந்தி சென்று மலையை எடுத்தவன் சந்து தோளொடு தாளிர ஊன்றினான் மந்தி பாய்பொழில் சோழும் மார்பேறு என அந்தமில்லது ஓர் இன்பம் அணுகுமே. மந்தி பாய்பொழில் சோழும் மார்பேறு என அந்தமில்லது ஓர் இன்பம் அணுகுமே. திருச்சிற்றம்பலம். மாற்பேறு என்று சொன்னால் அந்தமில்லாத இன்பம் நம்மை அணுகும் என்று சொல்கிறார். முதலும் முடிவுமில்லாத இன்பம் நம்மை அணுகும் என்று சொல்கிறார் பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 5ஆம் தலைமுறையிலே 61வது பதிவாக அரிசிக்கரைப்புத்தூர் திருக்குறுந்தொகை பகற்பெண் 4 நாழிகை 10 - 12 மணி 9:36 10:48 வரைக்கும் இந்தோள ராகத்திலே பாடக்கூடியது. காவிரி தென்கரையிலே இது 66வது தலமாக கும்பகோணம் நாச்சியார் கோயில் அருகே உள்ளது. இங்கே உள்ள பெருமான் சித்தீஸ்வரர், அம்மை அழகாம்பிகை. இதற்கான பெரிய புராண பாடம் நாவுக்கரசு புராணத்துல 301. பொங்கு புனல் பொன்னியினில் 301. 301 ஆமாயா. 301வது பாடல் பொங்கு புனல் பொன்னியினில். பொங்கு புனல் ஆர் பொன்னியினில் இரண்டு கரையும் பொருவிடையார் தங்குமிடங்கள் புக்கிரஞ்சி தமிழ் மாலைகளும் சாத்தி போய் எங்கும் நிறைந்த புகழாளர் ஈரில் தொண்டர் எதிர்கொள்ள செங்கண் விடையார் திரு ஆனைக்காவின் மருங்கு சென்றடைந்தார். அதாவது பொங்கு புனலார் பொன்னியினில் இரண்டு கரையும் பொருவிடையார். கங்கையை பத்தி ரொம்ப வசதியா சொல்லுவாங்க. கங்கை கரையில எத்தனை கோயில் எழுதுன்னு தெரியாது, அதனால அது எப்படி பராமரிக்கணும்னு தெரியாது. ஆனா நம்முடைய காவிரி கரையில இரண்டு பக்கமும் வடகரையிலும் தென்கரையிலுமாக 190 வழிபாட்டு தலங்கள் இருக்கின்றன. இதை வழிபடலை விட்டுட்டு நேரம் நாங்க கங்கைக்கு போறேன், காவிரிக்கு போறேன், காசிக்கு போறேன்னு சொல்லி நம்மளை நம்ம ஏமாத்திக்கிறோம். காவிரி வாய் கழித்து கலந்ததோ காதற் கசிவோடு காவிரி வாய் குளித்துன்னா அப்பர் சாமி பாட்டு. அதனால அந்த வகையில அந்த பொங்கு அந்த காவிரியினுடைய கரையில இருக்கிற தலங்களை வழிபட்டால் நமக்கு தமிழ் மாலை சாத்தினால் நமக்கு வேண்டிய பலன்கள் கிடைக்கும் என்ற வகையில நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த கொடையாகி இந்த தேவாரத்துல பலவித பலன்கள் சொல்றோம். இதை நம்ம அனுபவிக்க விட்டு எங்கெங்கயோ போய் தேடுறோம். முதல் பாடல் முத்தோறும் பூனல் மொய்யரே சேர்க்கரை புத்தூரன் அடி போற்று என்பாரெலாம் பொய்த்தூரும் பூனல் ஐந்தோடு புல்கிய மைத்தூரும் வினை மாற்றவும் வல்லரே. மைத்தூரும் வினை மாற்றவும் வல்லரே. அரிசிக்கரை புத்தூரை போற்றி என்று புகழ்ந்தால் இந்த பொய்த்தூர் ஆகிய இந்த அந்த உடம்பு மேலுகிற அந்த ஆசைகள் குறையும். அதனாலே புலன் ஐந்தோடு புல்கிய மைத்தோறும் வினை மாற்றவும் வல்லரே. அந்த ஐம்புல ஆசைகளை துறந்து அஞ்செழுத்து ஊறி நம்மள உய்யலாம் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. பிறைக்கணியூ சடைப்பெருமான். பத்மாவதி அம்மாவாக பத்மாவதி. பிறை கணிச்சடை எம்பெருமான் என்று
கரை கணித்தவர் கண்டவனக்கத்தாய் புறக்கணித்தொரு காமனத்தார்களை புறக்கணித்திடும் புத்தூர் புனிதரே. புறக்கணித்திடும் புத்தூர் புனிதரே. திருச்சிற்றம்பலம். அவ பெருமான் நினைத்து உருக வேண்டும் மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணே ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி செய்ய போற்றி என்று உருக வேண்டும். அதற்கு மாறாக என்ன பண்றான்? ஆடம்பரம் தெரிந்து ஆடம்பரம் பண்ணி தெரியணும். அதனால அப்படி ஆரம்பித்தால் பெருமான் நம்மை புறக்கணிப்பார். நாம் அவனை உருகினால் நமக்கு அருள் கிடைக்கும் என்ற வகையில புறக்கணித்திடும் புத்தூரனே புத்தூர் புனிதனே என்கிறார். வாழ்க வாழ்க. அரிசிலின் கரை. பத்மாதேவா, நீங்க இது திருவாதிரை கோயில் நந்தீஸ்வரன் கோயில் வரீங்களா? வரையா ஐயா ராஜாயா காலையில 9:30 மணிக்கு வந்துடுறேன். 9:11 மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். சரி. பரமேஸ்வரி அம்மா வாங்க. அடுத்தது பரமேஸ்வரி அம்மா. கரை. மூன்றாவது பாடல் தானுங்க ஐயா? ஆமாமா, மூணாவது பாட்டு தான். சிவ சிவா. 5:61. அரிசிலின் கரை மேல் அணியார்தரு அரிசிலின் கரை மேல் அணியார்தரு உரிசை நம் திருப்பத்தூர் புனிதனை பரிசொடும் பரவி பணிவார்க்கு எல்லாம் துரிசுயில் நன்னேரி தோன்றிடும் காண்மினே பரிசொடும் பரவி பணிவார்க்கு எல்லாம் துரிசுயில் நன்னேரி தோன்றிடும் காண்மினே. எது நன்னெறி என்றால் பெருமானை வழிபடுதான் நன்னெறி என்ற வகையிலே நன்னெறி தோன்றிடும் என்கிறார். வாழ்க வாழ்க. வேதனை மிகு வீணையில் மிகு வந்தவாசி செண்பகவல்லி அம்மா அவங்க வந்தவாசி. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். ஒரு நிமிஷம் ஐயா, நான் போன ஐயா. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அஞ்சு தானங்க ஐயா? அஞ்சாவது பாடல் தானங்க ஐயா? வேதனை மிகு வீணையில். திருச்சிற்றம்பலம். வேதனை மிகு வீணையில் மேவிய கீதனை கிளரும் நரும் கொன்றையம் போதனை புனல் சூழ்ந்த புத்தூரனை நாதனை நினைத்தெம் மனம் நையுமே போதனை புனல் சூழ்ந்த புத்தூரனை நாதனை நினைத்தென் மனம் நையுமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. புத்தூர் புனித இணைந்து மனம் நைய வேண்டும் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க. அறுப்பு போன் முளையார் அல்லல் வாழ்க்கை. தமிழரசி அம்மா வாங்க. தமிழரசி 5வது பாட்டு. தாமோதர ஐயா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாங்க வாங்க. அறுப்பு போன் முலையார் அல்லல் வாழ்க்கை மேல் விருப்பு சேர்நிலை விட்டு நல்கிட்டமாய் திருப்புத்தூரனை சிந்தை செய்ய செய்ய கருப்பு சாற்றிலும் அன்னிக்கும் காண்மினே திருப்புத்தூரனை சிந்தை செய்ய செய்ய கருப்பு சாற்றிலும் அன்னிக்கும் காண்மினே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. தித்திக்கும் சிவபெருமான் ஆனதுனால அவன் எப்படி தித்திப்பானா? கரும்பு சாறு போல தித்திப்பான்.
அந்த புத்தூர் புனிதனை எண்ணி பாருங்கள், அரிசிக்கரை புத்தூரனை நினைத்தால் அவன் கரும்புச்சாராக தித்திப்பான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பாம்போடு மதியம் படர்க்கும் சார். சங்கர் ஐயா வாங்க. சங்கர். திருச்சிற்றம்பலம். இல்லையம்பலம். நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. பாம்போடும் மதியும் படர் புன்சடை, பாம்போடு மதியும் படர் புன்சடை, கும்புணலும் பொதிந்த புத்தூராலா, நாம் பனைந்தடி போற்றிட நாடோறும், சாம்பல் என்பு தனக்கனி ஆகுமே, சாம்பல் என்பு தனக்கனியாகுமே. திருச்சிற்றம்பலம். அந்த பெருமான் எப்படி இருக்கிறான்? பூம்புணலும் பொதிந்த புத்தூருளான், அவனை பூவும் நீரும் கொண்டு வழிபட வேண்டும் என்று பூம்புணல் புத்தூரான் என்று சொல்லி அவனுடைய உரிமை படைக்கிறான். சாம்பல் என்று தலைக்கு தனக்கு அணியாகுமே, கையெல்லாம் வெந்நீர் சன்னித்த மேனியனாக இருக்கிறான். அந்த திருநீட்டு கோலத்தை காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து கனல் அங்கை. ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. ஸ்ரீதேவ். நன்றி ஐயா. வாங்க. கனலங்கை தனி ஏந்தி வெங்காட்டிடை, கனல் அங்கைதனில் ஏந்தி வெங்காட்டிடை, அனலங்கெய்தி நின்று ஆடுவர் பாடுவர், கனலங்கைதனில் ஏந்தி வெண்காட்டிடை, அனலங்கெய்தி நின்று ஆடுவர் பாடுவர், பினலம் செஞ்சடை மேற்பிறையும் தரு, பினலம் செஞ்சடை மேற்பிறையும் தரு, புனலும் சூடுவர் போலும் புத்தூரரே, பினலம் செஞ்சடை மேற்பிறையும் தரு, புனலும் சூடுவர் போலும் புத்தூரரே. நன்றி. வாழ்க வாழ்க. பெருமான் கையிலே அனலேந்தி ஆடுகிறான், தலையிலே புனலாகிய கங்கையை சுமக்கிறான். மதுரை இருக்கிற அந்த ஆலவாயில இருந்த சமணர்கள் இந்த பெருமானுடைய இந்த இயல்பை அறிந்தார்கள். அத்தி நாத்தி என்று சொல்லி பெருமான் கடவுள் உண்டா இல்லையான்னு அவரை வாதத்தை கூப்பிடல. பெருமான் ஏந்தி இருக்கிற அந்த அனல் வாதமும் புனல் வாதமும் தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு இந்த இந்த பாடலை வச்சு அந்த கதை சொல்லுவாங்க. பெருமான் ஏன் கூப்பிட்டாங்கன்னா, பெருமான் கையிலே அனலேந்தி இருக்கிறான் நம்முடைய வினைகளை தீர்ப்பதற்காக, புனல் தாங்கி இருக்கிறான் நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக. அதனால புனலும் அனலும் தாங்கியவன். வாழ்க வாழ்க வாழ்க. அருமையான பாட்டு. காற்றினும் கடிதாகி நடப்பது. மல்லிகா அம்மா வாங்க. மல்லிகா. எத்தனாவது பாட்டுமா? எட்டாவது பாட்டு. காற்றினும் கடிதாகி நடப்பது. அஞ்சாம் திருமுறையில 61வது முறையில 8வது பாட்டு. அடுத்தது படிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தமிழ் அரசி வாங்க. தமிழ் அரசி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம்.
காற்றினும் கடிதாகி நடப்பதோர் ஏற்றினும் இசை திருவர் என்போடு நீச்சினை அணிவர் நினைவாய்தமை போற்றி என்பவர் கண்பர் புத்தூரரே. நன்றியா. பெருமான் நம்மை நினைந்தால் அவன் நம்மை போற்றி என்று சொல்வான் என்று சொல்லி ஒரு பொருள் சொல்லுவாங்க. ஏன்னா அவன் அடியவர்க்கு அடியவனாயிருக்கிறான். அதனாலே நீற்றினை பணிவார் நினைவாய் தமை போற்றி என்பவர்க்கு அன்பர் அடியார்க்கு அன்பராக இருக்கிறான். வாழ்க வாழ்க. அடுத்து முன்னும் முப்புறம் 9வது பாட்டு. மல்லிகாமா படிக்கிறீங்களா? நான் பாடுறேன். முன்னும் முப்புறம் செற்றனராயினும் முன்னும் முப்புறம் செற்றனராயினும் அன்னமோபர் அலந்தடைத்தார்க்கெல்லாம் மின்னும் ஒப்பர் பிடிசடை மேனிசம் மின்னும் ஒப்பர் பிடிசடை மேனிசம் பொன்னும் ஒப்பர் புத்தூரம் புனிதரே பொன்னும் ஒப்பர் புத்தூரம் புனிதரே. முன்னும் முப்புறம் சற்றனராயினும் அன்னம் ஒப்பர் அடைந்தார்க்கு எல்லாம் என்று பெருமாள் முப்புறத்தில் இருக்கார். அவன் ரொம்ப கொடியவனா? இல்ல அவன் ரொம்ப வெள்ளை உள்ளத்தவன், அன்னம் போன்று வெண்மையானவன். அதனால வெள்ளை உள்ளத்தன். ஆனா அவன் உள்ளம் வெள்ளையானாலும் அவனுடைய மேனி செம்பொன் மேனி என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. செருத்தினால் தனது மல்லிகாமா படிக்கிறாங்க ஐயா. நன்றி நன்றிங்க ஐயா. திருச்சிட்டம்பலம். கொஞ்சம் லேட்டா எழுந்திரிச்சிட்டாங்க ஐயா. திருச்சிட்டம்பலம். சேர்தல ஊந்திடும் கருத்த நாள் கை இலையை எடுத்த தானுடல் பருத்த தோல் கெட பாதம் தோறு வீரல் பொறித்தினார் ஒளி யாழன் புத்தூரரே பொறித்தினால் ஒளி அமர்ந்த புத்தூரரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கடைசி பாட்டு ராவணன் பாடல பருத்த தோள்கட பாதத்து ஒரு விரல். அவனுக்கு எத்தனை தோல்? 20 தோல். ஆனா அந்த 20 தோளுக்கு சேர்த்து அவன் பொருத்தியது ஒரே ஒரு விரல் தான். அதனால ஏன்னா அவனை அழிப்பது எண்ணமல்ல, அவனுக்கு அருள்வது. அதனாலே பாதத்து ஒரு விரல் வைத்து அருளினான். அந்த இரக்க குணத்தின் அடையாளமாக சொன்ன பாடல். வாழ்க வாழ்கன்னு சொல்லி இதோட இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். நாளைக்கு செய்யலாம். வாழ்க. இப்போ நம்ம பொன்னூசல் பாடி திருக்கோயில் அடைப்பித்து வாழ்த்து. பொன்னூசல் ராணியம்மா படிங்க. மூன்றங்கு இலங்கு நயனத்தன் மூவாத வான்தங்கு தேவர்களும் காணாமலரடிகள் தேன் தங்கி தேய்த்து அமுதூரி தான் தெளிதங்கு தங்கி நின்றுருகும் உத்தர கோசமங்கை பொன்தங்கி இடை மருது பாடி குலமஞ்சை போன்றங்கு ஆனநடை பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். கோபால்
திருக்கதவம் அடைக்கிறது கோபால் சரிதா படிக்கிறீங்களா? திருக்கோயில் அடைப்பித்தல் விடுமின் வெகுளி மல்லிகை அம்மா படிக்கட்டுங்களா? படிங்க. லைன்ல இருக்க அம்மா காணும், அதனால தாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. விடுமின் வெகுளி வேட்டை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை, உடையான் அடிகேல் பெருசாத்தோடு உடன் போவதற்கே ஓடுமின்கள், அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் ஆணியார் கதவது அடையாமே, உடைப்பட்டுருகி போற்றுவோம் உரங்கண்ணாழ்வான் புகழ் கலையே, உயங்கண்ணாழ்வான் புகழ் கலையே. மாணிக்கவாசகர் பெருமான் மலர் திருவடிகள் போற்றி. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை, உடையான் அடிக்கு பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒருப்படுகின்ற. அதனால ஒன்று இறந்த நினைதல். வாழ்க வாழ்க. நன்றி. வாழ்த்து. சதானந்தன் ஐயா வாழ்த்து படிக்கிறீங்களா? சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணில் நல்ல துரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாரொடும் பெருந்தகை இருந்ததே, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே, கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெட்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வான்மிகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வெள்ளி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை வந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை நீதே நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக இன்றிரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே சிந்தித்து வருகிறோம். அந்த நிகழ்ச்சியிலும் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். அப்பா ஐயாவே, சொல்லுங்க. இந்த